வெல்கம் டு ஆதில் இன்டீரியர்ஸ் வியூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வடுகுபாலை பிரிவுங்கிற ஏரியாவில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரானவுடனே பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு ஷோகேஸ், இது மிரர் பேஸில் வந்து பண்ணியிருக்கு. லைட்டு இது வந்து ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேர் கேஸு கீழே ஒரு ஓப்பனபிள் யூபிஎஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வியூ பண்ணிக்காம ஹெவி யூபிவிசியோடது, பிராண்டடு யூபிவிசியோடது சூப்பர் ஹெவின்னு தான் வரும். மேக்ஸிமம் சீல்டு வந்துடும், எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் சீல்டு வரும். ஓப்பன் பார்த்திங்கன்னா இப்படி அது ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா, இது ஒரு ட்ரா, இது ஒரு ஓப்பன் டோர் மாதிரிங்க, சும்மா சிம்பிளாக இது ஒரு ட்ரா. அப்படியே கிச்சன் பார்த்தோம்னா கிச்சனில் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கோம். மேலே ஃபுல் லாஃப்ட்டும் க்ளோஸ் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 4x4 ஓப்பன் டோர் மாதிரி கொடுத்துருக்கோங்க. 4 பீசஸ் வரும். இதுலேயே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிச்சன் ஃபிக்ஸட். மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது பாலிவுட் ஜூம் பண்ணி பாலிவுட் யூபிவிசி சூப்பர் ஹெவின்னு வரும். உங்களுக்கு சீல்டு இந்த மாதிரியே வந்துடும். இப்படியே பார்த்திங்கன்னா பாலிவுட் யூபிவிசி அப்படிங்கிறது இங்கே சீல்டே வரும். இப்போ மேலே இது வந்து ஒரு டபுள் டோர் வைக்க சொன்னாங்க, டபுள் டோர் வச்சுருக்கோம். கீழே வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம். ஒரு கிராக்கரி பாக்ஸு, இது பார்த்திங்கன்னா செக்கரி கிளாஸ் மாதிரி போட்டு கிராக்கரி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா கீழே இது ஷேப் வந்து டபுள் டோர் ஓப்பன்னு, இதுலேயும் டபுள் டோர் ஓப்பன்னு. இது வந்து ஒரு ஆயில் புல்லட் வச்சுருக்கோம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டோம்னா ஆட்டோ க்ளோஸிங் அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் சாசர், அது இது ஆட்டோ க்ளோஸ் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன், ஃபுல் பிளைன், அப்படி இதுவும் ஆட்டோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ஒரு கட்லரி ரேக், ஸ்பூன்ஸ் இது மாதிரி வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா அதே பிளைனு, எல்லா பாத்திரமே டப் பண்ணிக்கலாம். இது வாஷ் பேஷனுக்கு அப்படியே ஓப்பன், ஒரு டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி இதில் வந்து எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்கோம். இதில் டஸ்ட்பின் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படியே டைனிங் வந்தோம்னா ஒரு லாஃப்ட் அப்படியே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்தோம்னா இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லாஃப்ட்டு பண்ணியிருக்கோம். எல் ஷேப்பு அப்படியே டோட்டலாக டபுள் ஓப்பனாக வரும். சரி, ஹைட்டு ஓவராக இருக்கிறனால ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டாமேன்னு பார்க்குறோம். ஒன்று மாத்திரம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதோட பியூட்டி என்னென்னா இன்ச்சஸ் கேப்பே இருக்காது. நம்மளோட பியூட்டி என்னென்னா இன்ச்சஸ் கேப்பாக இருக்குது. எப்படி பல்ஸாக நிற்கிது பாருங்கள். ஓப்பன் பண்ணால் இங்கே டெப்த்தில் எதுவும் இல்லை, அப்படியே இன்ச்சஸ் கேப்பே வராமல் ஃபுல் பிளட்ஜாக நிற்கும். நம்ம எல்லா டோர்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் பிளட்ஜாக நிற்கும். கிட்டத்தட்ட வந்து சேம் ஈக்குவல் ப்ளைவுட் ஈக்குவலாக நிற்கும். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப் லாஃப்ட்டு ஃபுல்லாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடப்பாக்கல் க்ளோசிங் வந்து 3 வச்சுருக்கோம். அதே மாதிரி சேம் டிட்டோ அந்த பக்கம் ஒரு கடப்பாக்கல் க்ளோசிங். அப்படி இது வந்தோன்னா ஒரு தொழுகிற ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். உள்ளே பார்க்கலாம் வாங்க.
இது வந்து ஒரு தொழுகிற ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி வந்தீங்கன்னா இது வந்து குரான் ஆயத்து இந்த மாதிரியெல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்.